குழந்தைகள்னாலே சுட்டித்தனம் தாங்க. அதுவும் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் ரொம்பவே சுட்டித்தனமாக இருக்குதுங்க. ஸோ அவங்களோட சுட்டித்தனத்தை நம்ம என்னென்னா கண்டிக்கவும் முடியல. அதே நேரத்தில் அவங்க சுட்டித்தனம் பண்ணுறதுல பார்த்துட்டு இருக்க முடியல. ஸோ அப்படியே என்னென்னா நம்ம என்னென்னா நிறைய விஷயங்கள் என்னென்னா வீட்டில் அவங்க பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா ஒரு டோரை கூட க்ளோஸ் பண்ணி வச்சா அதில் ஓப்பன் பண்ணி விளாண்டுட்டு இருப்பாங்க. உள்ள திங்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த பிஹேவியர் என்னென்னா ஒன்றும் தப்பு இல்லை. பட் சம்டைம் என்னன்னா அதுவே நமக்கு ஆபத்தாக முடியும். ஸோ அந்த மாதிரி சினாரியோ இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு லாக்கர் வாங்கி வச்சுட்டது ரொம்பவே நல்லது. ஸோ பேபிக்கு சேஃபான பொருள் அவங்க யூஸ் பண்ணி அவங்க விளையாடுறதுல ஒரு தப்புமே இல்லை. பட் சேஃபாக இல்லாத பொருட்களை நாம் என்னென்னா லாக்கருக்குள்ள வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அவங்க கை கட்டாத தூரத்தில் இருக்கிறது தான் அது பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் இந்த ப்ராடக்ட் தான் வாங்கினேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ப்ராடக்ட் நான் அமேசானில் தாங்க வாங்கினேன். ஸோ இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிள். இது எப்படி ரெண்டு பக்கமும் நம்ம டபுள் சைட் டேப் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து ஒட்டி விட்டுட்டு இதை மாட்டி விட்டுறலாம். அதே நேரத்தில் என்னென்னா இது டோரை நல்லா ஒரு ஸ்டிஃபாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா நம்மளாலே அதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் இது மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் இருந்தது. அது என்னோட பேபி 1 இயர் இருக்கும்போதே நான் எல்லா கபோர்ட்லேயும் என்னென்னா அது மாட்டி வச்சிட்டேன். அது கொஞ்சம் ப்ரைஸுமே உங்களுக்கு கம்மி. எல்லாருமே நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடியது தான். பட் அது அவ்வளோ ஸ்டிஃபாக இல்லை. பேபி கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சு லைட்டாக இழுத்தா கூட அது வந்துடுது. ஸோ அதனால தான் இது ரொம்ப நாளாக யூஸ் ஆகாது. கொஞ்ச நாளைக்கு பேபி அது விவரம் தெரியாத வரைக்கும் நம்ம இதை வச்சு ஏமாற்றிக்கலாம். இது மாட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸி. ஸோ இதில் உள்ள டபுள் சைட் டேப்பை எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் நம்ம என்னென்னா ஒட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த லாக்கை நம்ம மாட்டி விட்டுக்கலாம். இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு தெரியும் எப்படி மாட்டணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ரெண்டுமே பேபி சேஃப்காக கொண்டு வந்தது தான். பட் ரெண்டுத்துலேயும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பேபி எவ்வளோ புஷ் பண்ணி இழுத்தாலும் அது வராது. அவளுக்கு அதை ஓப்பன் பண்ண தெரிகிற வரை இது நம்ம யூஸ் ஆகும். ரெண்டுமே ஒன்ஸ் அவள் ஓப்பன் பண்ண கற்றுக்கிட்டா அப்படின்னா இது ரெண்டுமே நமக்கு யூஸ் இல்லை. ஸோ சர்டைன் ஏஜ் வரைக்கும் தான் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே யூஸ் ஆகும். எல்லாத்துக்குமே ப்ரைஸ் ரேஞ்சில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப கம்மி தான். அதே நேரத்தில் இது கம்மியான மந்த்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். பேபி ஒன்ஸ் அவங்க ஓப்பன் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது ஈஸியாக ஓப்பன் பண்ணி எடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்டோட ப்ரைஸும் கொஞ்சம் அதிகம் தான். பட் இது பெர்மனெண்ட்டாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வாங்கினேன். ஸோ இப்போ வரைக்கும் அவள் எப்படி இதை ஓப்பன் பண்ணணும்னு அவளுக்கு தெரியாது. ஆல்மோஸ்ட் அவளுக்கு 2 இயர்ஸ் வரப்போகுது. ஆனால் இது வரைக்கும் அவள் இன்னும் கற்றுக்கல. அண்ட் ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ வரல அப்படின்னு சொல்லிட்டு அது விட்டுரும். இந்த ப்ராடக்ட்டை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னா சைடில் உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணி சென்டரில் உள்ளதை இழுக்கணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.